ஃபைரா அப்டேட் செய்திகள். வீடு விற்பனை பதிவு முறை மாற்றம். செய்தியை விரிவாக காண்போம். அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் வீடு விற்பனை நடைமுறை மாற்றத்தால் நில உரிமையாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் நிலத்துக்கு தனியாகவும் கட்டிடத்துக்கு தனியாகவும் பத்திரம் பதிவு செய்யப்பட்டு வந்தது. இந்த நடைமுறை ரத்து செய்து புதிய நடைமுறைகளை 2023 டிசம்பர் 1 பதிவுத்துறை அமல்படுத்தியது. இதில் நிலம், கட்டடம் ஆகியவற்றுக்கு சேர்த்து கூட்டு மதிப்பு நிர்ணயிக்கும் முறை அமலுக்கு வந்தது. முதலில் தெரு அடிப்படையில் 3 வகைகளில் இந்த மதிப்பு நிர்ணயிக்கப்பட்டதில் குழப்பம் ஏற்பட்டது. கட்டுமான துறையினர் எதிர்ப்பால் கூட்டு மதிப்பு நிர்ணயிக்கும் முறைகள் மாற்றப்பட்டன. இதன்படி சர்வே அடிப்படையிலான வேறுபாடுகளை கருத்தில் வைத்து கூட்டு மதிப்பு நிர்ணயிக்கப்படுகிறது. இது தொடர்பாக கட்டுமான துறையினர் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளது. இருப்பினும் தற்போது கூட்டு மதிப்பு அடிப்படையிலேயே அடுக்குமாடி திட்ட வீடுகள் விற்பனைக்கு பதிவு செய்யப்படுகின்றன. இந்நிலையில் பொது அதிகார அடிப்படையில் நிலம் கட்டுமான நிறுவனம் வீடு விற்பனை செய்வதில் சில நடைமுறை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத மாற்றங்களால் நில உரிமையாளர்கள் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து கட்டுமான துறையினர் கூறியதாவது: பொதுவாக அடுக்குமாடி குடியிருப்பு கட்டும் நிறுவனங்கள் நிலத்தை கரையமாக பெறுவதில்லை. நில உரிமையாளரிடமிருந்து பொது அதிகாரம் பெற்று அதன் அடிப்படையில் தான் குடியிருப்பு கட்டப்படுகிறது. இவ்வாறு கட்டப்படும் குடியிருப்பில் பொது அதிகார முகவராக கட்டுமான நிறுவனம் வாயிலாகத்தான் வீடுகள் விற்பனை செய்வது வழக்கம். ஆனால் கூட்டு மதிப்பு முறை அமலுக்கு வந்த நிலையில் நில உரிமையாளர் பெயரில் இருந்து நேரடியாக வீடு விற்பனை நடப்பது போன்று ஆவணத்தில் எழுத சார் பதிவாளர்கள் அறிவுறுத்துகின்றனர். பொது அதிகார முகவர் விற்பனை செய்தாலும் அந்த விற்பனையின் வருமானம் நில உரிமையாளர் கணக்கில் முதலீட்டு லாபமாக சேர்க்கப்படுகிறது. இதற்கு அவர் வருமான வரி செலுத்தும் நிலை ஏற்படுகிறது. ரகசிய சுற்றறிக்கை வாயிலாக இந்த நடைமுறை மாற்றம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்ந்தால் நில உரிமையாளர் யாரும் எதிர்காலத்தில் பொது அதிகாரம் அளிக்க மாட்டார்கள். இதனால் கட்டுமான நிறுவனங்கள் கரையும் பெற்றுதான் குடியிருப்பு திட்டங்களை செயல்படுத்தும் நிலை ஏற்படும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்.